ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உங்கள் ரவுட்டரில் இருக்கிற 2.4 GHzனா என்ன, 5 GHzனா என்ன, அந்த வைஃபை சிக்னலை எதை வந்து செலக்ட் பண்ணால் உங்கள் டிவைஸுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஒரு ரவுட்டர் வந்துட்டு 100 Mbps வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகிற ரவுட்ரு. நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஐஎஸ்பியிலிருந்து 500 Mbps 300 Mbps வாங்கியிருந்தாலும் உங்கள் ரவுட்ரு வந்துட்டு 100 Mbpsக்குள்ளே சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் 300 Mbpsலேருந்து இன்டர்நெட் வாங்கிட்டு ஓஎன்இலேருந்து கொடுத்து ரவுட்டரில் கொடுத்தீங்கனாலும் உங்கள் ரவுட்டர் வந்துட்டு 100 Mbps மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இதே வந்துட்டு நீங்கள் ஜிகாபைட் ரவுட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் 500 Mbps 300 Mbps வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ரவுட்டரில் இருக்கிற அப்படியே வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து சிஸ்டத்தில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்பீடு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஃபோனில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 Mbps மேலே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இதுதான் வந்துட்டு 2 ரவுட்டர் இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்துட்டு ஜிகாபைட் ரவுட்டர் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 2 பேண்ட்வித்தாக அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டரில் 2.4 GHzனா என்ன, 5 GHzனா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரவுட்டரில் நான் வந்து 2 பேண்டாக நான் வந்து பிரிச்சிட்டேன். இப்போ 2.4 GHzல நான் வந்துட்டு என்னுடைய ஃபோனை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணேன்னா, இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ரவுட்ரு வந்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுருக்கேன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து வரும், ஆனால் எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். அதாவது 2.4 GHzல நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து லாங்காக கிடைக்கும், ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ரவுட்ரு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பக்காவாக வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் வந்து நெட்டு வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பேண்ட் வந்து இருக்குது, அதுதான் வந்து 5 GHz. இப்போ இந்த ரவுட்டர்லேயே நான் வந்து 5 GHzங்கிறத நான் வந்து ஒய்ஃபையில் வந்து நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு எனக்கு வந்து நெட்டு வந்து கிட்டத்தட்ட 150 Mbps 200 Mbps வரைக்கும் எனக்கு வரும். அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் மட்டும்தான். அதேமாதிரி நெட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1.3 GHz வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வரும். அவ்வளோக்கெல்லாம் வராது, ஒரு 400-500 வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு 2.4னா என்ன, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஏன் ஸ்லோவாகுது, கவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து பக்கமாக தான் கிடைக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இந்த 14 சேனல்லாம் என்ன, இந்த IEEE ஸ்டாண்டர்டுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இல்லை இப்போ நான் சொன்னது புரியல, இன்னும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஜிகாபைட் ரவுட்டர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பு இல்லாட்டி வந்து ஃபோனு டேப்லெட்டு இதில் வந்துட்டு நான் வந்து 5 GHzல ஒய்ஃபையில் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் வந்து ஆன்லைன் கேமிங் வந்து விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட வந்து டிபி கணக்கு ஜிபி கணக்காக இருக்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஃபைல் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 4K வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு ஆன்லைனில் வீடியோஸு படம் இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இதே வந்துட்டு 2.4ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எல்லாமே ஸ்லோவாயிடும். இது வந்து மினிமம் நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 2.4 GHz நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஹை டெக்காக எல்லாமே யூஸ் பண்ணுறேன், ஆன்லைன் கேம் விளையாடுறேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 5 GHz வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்துருக்கும். இப்போ 2.4 GHzனா என்ன, 5 GHzனா என்ன அப்படிங்கிறது. இப்போ நான் ரவுட்டர்லேருந்து டேரெக்டாக ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு உங்களோட ரவுட்டரில் போய்ட்டு நீங்கள் ஒய்ஃபை சிக்னல் வந்து 2.4ம் நெக்ஸ்ட் வந்து 5 GHz வந்து இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்னோடய Tenda ரவுட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் வந்து எனக்கு கனெக்ஷனில் இருக்குது, இன்டர்நெட் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ என்னோடய ஒய்ஃபை செட்டிங்ஸ் வந்து நான் போயிடுறேன். இதேமாரி நீங்களும் உங்களோட ஒய்ஃபை செட்டிங்ஸ் போயிட்டு அதேமாரி ஒய்ஃபை அண்டு பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து 2 பேண்ட்வித் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு சிங்கிள் ஒய்ஃபைலே வச்சுருப்பாங்க. இப்போ நான் போயிட்டு என்னோடய ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து Tendaன்னு காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் தான் காட்டும். இப்போ நான் வந்து 5 GHz வந்து நான் வந்து என்னேபிள் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஒரே ரவுட்டில் வந்துட்டு எனக்கு வந்து 2 SSID காட்டும். அதாவது யூசர் நேம், ஒய்ஃபை நேம் வந்து 2 காட்டும். 2க்கும் நீங்கள் வேறு பாஸ்வேர்டு கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரே பாஸ்வேர்டு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்னுடைய ஃபோனில் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தாச்சு.
இப்போ இந்த யூனிஃபைன் இருக்குல்ல 2.4 5 GHzங்கிறது இதை நான் வந்து இப்போ நான் எனேபிள் பண்ணிடுறேன். நீங்கள் எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 பேண்ட்வித்தாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து 5 GHz அப்படிங்கிறது டிஃபால்ட் நேம் வந்து அதை எடுத்துக்கும். நேம் வேணால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதே நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரவுட்டர் வந்து வாங்குறப்ப என்ன யூசர் நேம் கொடுத்தனோ வைஃபைக்கு Tenda கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த 5 GHz எனேபிள் பண்ணோடனே டிஃபால்ட் வந்து அதே வந்துட்டு இந்த 5 GHzங்கிறத அதை எடுத்துக்கிச்சு. பாஸ்வேர்டு வந்து அதே பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எடுத்துச்சு. இது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அதே எடுத்துச்சு. வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஃபோனில் போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரவுட்டரில் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை. இப்போ நான் ஃபோன் கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து எனக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்னோடய டேட்டா யூஸர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வைஃபை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து டெண்டான் இருக்குது பாருங்கள், 2.4 GHz. இதை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். Tenda பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ கனெக்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து Tenda கனெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து 2.4ல் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பீடு செக் வந்து பண்ணி பார்க்குறேன். நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன் ஸ்பீட் டெஸ்ட்டு. இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் 2.4 GHzல நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்பீடு வந்து பாருங்கள் இவ்வளோ தான் கிடைக்கிது. ஒரு 50க்குள்ளே வந்து உங்களுக்கு வரும். $35 வந்து டவுன்லோடு, அப்லோடு வந்து 42 வரைக்கும் வருது. ஓகே, இது வந்து 2.4 GHz இருக்கிற ஸ்பீடு. இப்போ 5 GHzை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே வைஃபை போய் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுச்சு. இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஓகே, வேணா இதை ஃபர்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து 5 GHzக்கு 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே ஸ்பீட் டெஸ்ட்டு போகலாம். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் ஒய்ஃபைல போயிட்டு 2.4 இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது, 5 GHz இருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட ரவுட்டரில் போயிட்டு இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபைல வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை.